ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பர்னேஸ் ரியல் எஸ்டேட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் 1 ஏக்கர் சாத்துக்குடி தோட்டமானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. எப்பயும் நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். பட் இதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏற்ற இடம்னு நினைக்கிறேன். நான் 1 ஏக்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் சாத்துக்குடி, கொஞ்சோன்னு பலாமரம், அப்புறம் வாட்டர் ஆப்பிள், நெல்லி மரம், இந்த மாதிரி மிக்சிங்கில் நம்மளுக்கு ஒருங்கிணைந்த விவசாயம் மாதிரி 1 ஏக்கர் நம்மளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய, நம்ம போடக்கூடிய முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரக்கூடிய 1 ஏக்கர் சாத்துக்குடி தோட்டமானது விற்பனைக்கு வந்திருக்கேன். இந்த இடமானது கரெக்டாக எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலவட்டிக்கு நியர்பையாக, திண்டுக்கல்லேருந்து மதுரை போகக்கூடிய பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு நல்ல மெட்டல் ரோடு, தார் ரோட்லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் மெட்டல் ரோடு பாதை வசதியோடு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நம்மளுக்கு சுத்தமாக 100 சென்ட் நம்மளுக்கு விற்பனைக்கு கொடுக்குறாங்க. நல்ல மலை அடிவாரம், நல்ல செம்மண் பூமி, சிறுமலைக்கு அப்படியே பேக் சைடு சிறுமலை காற்று வீசக்கூடிய ஒரு கூலிங்கான ஏரியாவில் நம்மளுக்கு சாத்துக்குடி தோட்டமானது விற்பனைக்கு வந்திருக்குங்க. நீங்கள் போடக்கூடிய முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் உங்களுக்கு வந்துருக்கு. ஒவ்வொரு செடியிலும் பார்த்தீங்கன்னா 100 காய்க்கு மேலே தான் ஒவ்வொரு செடியிலும் காய் இருக்குது. செடியானது வெயிட் தாங்க மாட்டாமல் ஃபுல்லாகவே காய் ஈல்டு அதிகமாக கீழே ஃபுல்லாக சாஞ்சிருக்கு. பாருங்கள், 1 by 1 உங்களுக்கு எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு செடியிலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்மளுக்கு 100 காய்க்கு மேலே தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு காய், ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாத்துக்குடி வச்சா போதும் 1 கிலோ 1 kg கம்பல்சரி வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு காய் இருக்குது. வீடியோவில் பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் நேரில் தோட்டத்தை பாருங்கள், உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். ஏன்னா போடக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமே நம்மளுக்கு வருமானத்தோட ஒரு தோட்டம் அமைகிறது ரொம்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் இருக்குது. பட் இலவச மின்சாரம் கிடையாது. அவங்களோட சர்வீஸில் 1 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க. போர் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. 1 வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்திரி பந்தல் போட்டிருந்தாங்க. முந்திரி பந்தல் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த சாத்துக்குடி கீழே போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக வளர நெல்லடிக்குமே ஃபுல்லாக திராட்சை எடுத்துட்டாங்க. இதுக்கு ஊடு பயிர் பார்த்தீங்கன்னா மகாகனி போட்டிருக்காங்க. மகாகனி ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 1 வருஷத்து மரம், மகாகனி மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மரத்துக்கு மேலே போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் அதுவுமே ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகுது மகாகனி மரம். இந்த பார்த்தீங்க தெரியுது பார்த்தீங்களா? வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் மகாகனி தான். ஊடு பயிர் சாத்துக்குடி ஒரு 100-150 செடி பக்கம் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் சொல்லலாம். இந்த இடம் நல்ல ஒரு அமைதியான இடத்துல சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. சுற்றிக்க வீடு தான், இந்த இடத்த சுற்றிக்க வீடு தான், பூரா தோட்டத்து வீடு தான், ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் தான், ஃபுல்லாக சேலம், கரூர், கோயம்புத்தூர் மட்டும் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஊருமே இருக்குது. பெரிய ஒரு சின்ன கிராமம் இருக்குது. 24 ஹவர்ஸும் அங்கே இங்கே இருக்க தோட்டத்தில் பூரா ஆள் தங்கியிருப்பாங்க. பெரிய பெரிய மாடி வீடு கட்டி தான், கூரை வீடு கிடையாது, ஓட்டு வீடு கிடையாது, பெரிய பெரிய மாடி வீடு கட்டி ஃபுல்லாகவே அங்கே தங்கியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பக்கா கிளியரன்ஸாக இருக்குங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. சிங்கிள் ஓனர் கையில் தான், ஒரு ஓனர் கையெழுத்து போட்டால் போதும். கூட்டு பட்டா கிடையாது. தனிப்பட்டா, தனி சொத்து, தனி பத்திரம். லீகலை பொறுத்த வரைக்கும் லீகல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, ஈரோடு, கரூர் இந்த மாதிரி ஏரியாவில் நம்மளுக்கு இந்த ஹில் ஸ்டேஷனை ஒட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹில் ஸ்டேஷனை ஒட்டி வேணும். இதுக்கு முன்னாடி திராட்சை தோட்டம் 2-3 இடம் போட்டிருந்தது ஃபுல்லாக முடிஞ்சு. அதை பார்த்துட்டு அதே ஏரியாவிலேயே திராட்சை தோட்டம் இல்லை வேறு ஏதாவது வருமானம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த தோட்டம் எடுத்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா பாக்ஸ் எப்படி இந்த இடம் இருக்குங்க. இது போக இதில் எக்ஸ்ட்ரா பீமா லேண்ட் இருக்குது. பீமா லேண்டை பற்றி அவங்க சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க. அது கொடுக்குறத பற்றி அவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. 1 ஏக்கர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அளந்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ பீமா லேண்டு அதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பட் அது இது நான் பையர்ஸ்ட்டை உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். லேண்டுக்கார் லேண்ட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் பையர்கிட்ட சொல்லக்கூடாது. 1 ஏக்கர் தான் கொடுப்பேன். 1 ஏக்கருக்கு தான் நான் அமௌண்ட் விலை சொல்கிறேன். 1 ஏக்கர் தான் கொடுப்பேன். கடைசியில் அளந்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீமா லேண்டை அவர் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு இடம் கிடைக்குது. அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணியிருக்காரு. சாத்துக்குடி இந்த ஓரக்காலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாமரம், நெல்லி மரம் வச்சுருக்காரு. ஊடு பயிர் பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி கூட பார்த்தா மகாகனி. இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா? ஃபுல்லாக மகாகனி தான். 1 ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகாகனி தான் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 8 வருஷம் 9 வருஷத்தில் மரம் வெட்டுற அளவுக்கு வந்துடும். ஃபுல்லாக அடங்கல் ஏற்றி வச்சுருக்காரு.
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு இந்த சாத்துக்குடியில் எவ்வளோ பழம் இருக்குது மட்டும் பாருங்கள். கடலில் வந்து இப்போ பறிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு பழம் இருக்கும் பாருங்கள். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 50 செடி பெரிய நல்லா காய்க்கிற செடியும், மிச்சது பூரா இன்னும் ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடிய ஸ்டேஜ்லையும் ஃபுல்லாகவே கவாத்து அடிச்சு விட்ருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு காய்க்கிற செடி இருக்குது. இப்போ கரண்டில் ஒரு 50 செடி காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக சேர்த்து 45 லட்ச ரூபா வந்து விலை வந்து ஃபைனலாக கேட்குறாங்க. அவங்க 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 45 லட்ச ரூபானா கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நேரடி செட்டிங்கில் தான் தெரியும் எவ்வளோ விலை குறைச்சி கொடுப்பாங்க என்னன்றது. நீங்கள் நேரடியாக இடம் வந்து பாருங்கள். இடம் கம்பல்சரி பிடிக்கும். நல்ல பாதை வசதியோட தார் ரோட்டில் இருந்து இப்போ தான் புதுசாக தார் ரோடு போட்டாங்க. அந்த தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தான் மண்பாதை போகும். மண்பாதை போய் நம்ம செப்பரேட்டாக நம்ம மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ அதுலேயும் புதுசாக தார் ரோடு போட போகிறாங்க. அந்த மெட்டல் ரோட்லேருந்து நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே ஏறிக்கலாம். எல்லா பையர்ஸுக்கும் கட்டாயம் இந்த இடம் பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம பையர்ஸ் வந்து உடனே கால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம போகிற மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் உடனே புக் ஆகிடுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இடமே கிடைக்க மாட்டுது. எல்லா ஏரியா பக்கத்துமே பார்த்து வாங்கினவங்க தான் ரீசேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே தோட்டத்துக்காரன்ட்டு வியாபாரி வாங்கி, வியாபாரிட்டேருந்து ஒரு பையர்ஸ் வாங்கி பையரை வந்து திரும்பி ரீசேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே மேக்ஸிமம் நம்ம பையர்ஸ் வந்து கால் பண்ணிடுங்க. இந்த இடத்த மேக்ஸிமம் தவற விட்டுறாதீங்க. நல்ல இன்கம், நல்ல உங்களுக்கு வருமானத்தோடையே இந்த இடம் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு மலை அடிவாரம், சிறுமலை அடிவாரத்துலலாம் இன்றைக்கெல்லாம் தோட்டம்லாம் கிடைக்கிறதில்ல. அது லோக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க எல்லா பையருக்குமே தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கால் பண்ணி சொல்லிடுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் கிளம்பி நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பையர் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரடியாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். வீடியோ நல்லா இருக்கலாம், நேரடியாக நல்லா இல்லாமல் இருக்கலாம். இல்லை வீடியோ நல்லா இல்லாமல் இருக்கும், நேரில் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும். ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போட முடியாது. நீங்கள் நேரில் வாங்க, நேரடி சிட்டிங்கில் உங்களுக்கு விலை கம்மி பண்ணி பேசி தரேன். இப்போ கேட்கக்கூடிய விலை ஒரு ஏக்கருக்கு 50 லட்ச ரூபா கேட்குறாரு. நேரடியாக வாங்க, விலை குறைச்சி பேசிக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.